ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஒரு வாரத்துக்கு ஸ்நாக்ஸ் பிரச்சனையே இருக்காதுங்க. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அதுக்கு நான் கொஞ்சம் போல் ராகி மாவையும் ஒரு பிஞ்ச் சால்ட்டையும் சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி பிசைஞ்சிக்கிறேன். நம்ம சப்பாத்தி மாவு பிசையும் இல்லையா, அதை விட இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நல்ல இலவாக இருந்தால் தான் அடை ஷேப்புக்கு தட்ட ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு தோசை தவால நெய் இல்லை எண்ணெய் விட்டுக்கலாம். நெய் உருகுனதும் இப்போ உருட்டி வச்சிருக்க ராகி மாவை இந்த மாதிரி நல்லா அடை ஷேப்புக்கு இரிச்சு விட்டுக்கலாங்க. அப்படி உங்களுக்கு தட்டும்போது கஷ்டமாக இருந்ததுனால லைட்டாக தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி நல்ல அடை ஷேப்புக்கு தட்டி சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு புடி அளவுக்கு பாதாம், முந்திரி இது எல்லாத்தையும் இந்த மாதிரி வெட்டி வச்சிருக்கேன். அடையும் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பிச்சு போட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி ஒரு 4 சுற்றி எடுத்தோம் அப்படின்னா நல்லா அரைஞ்சு வந்துடும். இது கூட வெட்டி வச்சிருக்க பாதாம், முந்திரி, இது கூட 2 புடி பொட்டுக்கடலை, 2 புடி வேர்க்கடலை, இது கூட உங்ககிட்ட பிஸ்தா இல்லை எள்ளு இருக்குன்னா அதையும் சேர்த்துக்கலாம். ஸோ என்கிட்ட இருக்கிற பொருட்களை வச்சு நான் செஞ்சுருக்கேன். கூடவே தேவையான அளவுக்கு வெல்லமும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இப்போ இதை பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. இது கூட 2லேருந்து 3 ஸ்பூன் நெய் சேர்த்து அப்படியே கலந்து விட்டீங்க அப்படின்னா நல்லா கெட்டியாக உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வந்துடுங்க. ஏன்னா ஆல்ரெடி நெய்யும் சேர்த்துருக்கோம். இதில் இருக்கிற வேர்க்கடலை அரைப்படும் போது லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும். அதனால நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வந்துடும். இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா ஸ்கூல் விட்டு வந்ததோ குழந்தைங்களுக்கு இது ஸ்நாக்ஸாக கொடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதில் இரும்பு சத்து, கால்சியம் சத்து எல்லாமே ரொம்பவே அதிகமாக இருக்குது. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.